தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுகவுடன் எந்த முரண்பாடும் இல்லை என்று தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான மதுரை, விருதுநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக அரசையும் பாரத ஸ்டேட் வங்கியையும் கண்டித்து இன்று மயிலாடுதுறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். நாளை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, வேற எதையும் யோசிப்பதற்கு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இங்கதான் முரண்பாடு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நம்ம இதை பத்தி எல்லாம் பேசலாம். அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிமுக கிட்ட யாராவது நேரடியா மறைமுகமா பேசியிருக்கோமா? ஒருபோதும் கிடையாது. தேர்தல் அரசியலில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை ஏன் நரேந்திர மோடி பயன்படுத்துகிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதை கண்டித்து நாளை மயிலாடுதுறையில முதல் கட்டமாக 3 மணிக்கு பாஜக அரசை கண்டித்தும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை தன்னிச்சையாக செயல்படாத ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்தும் 3 மணிக்கு மயிலாடுதுறையில என்னுடைய தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது.